உண்மையிலே சொல்கிறேன், இந்த நியூஸ் வீடியோவை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அது போக நிறைய இன்ஃப்ளூயன்ஸும் பேசி போட்டிருக்காங்க. என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை செருப்பால் அடிச்சிட்டான். அது போக வந்து ரேகிங்கோட உச்சக்கட்டம். இது தேர்ட் இயர் பையன் வந்து ஃபஸ்ட் இயர் பொண்ணை வந்து ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் எதுவுமே வந்து உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க காலேஜை சேர்ந்த ஒரு பையன் வந்து நமக்கு வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் கொஞ்சம் அனுப்பிச்சிருக்கா. அப்படி அது எல்லாமே நான் அட்டாச் பண்ணுறேன், கேளுங்க. ஆனால் தோக்குடி காலேஜில் தான் நானும் படிக்கிறேன். அந்த காலேஜில் அந்த கிருபாங்கிற பையன் வந்து அந்த பொண்ணை ரேகிங்கே பண்ணலன்னு, ஆனால் ரேகிங் சொல்லிட்டாங்க. என்ன பிரச்சனைனா, அந்த பையன் படிக்கட்டில் நடந்து போயிட்டு இருக்கல, அந்த பொண்ணை வந்து தெரியாம இடிச்சிட்டான். இடிச்சது சாரின்னு சொல்லிட்டு போயிட்டானு. அதுக்கப்புறமேட்டு அந்த பொண்ணு போய் பிரின்சிபல்கிட்ட சொல்லி அந்த பையனை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் வந்து அந்த கிருபாங்கிற பையனை கிளாஸ் ரூம்லேயே போய் அடிச்சிருக்காங்க. அடிச்சதுக்கு 2 பேருமே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சஸ்பெண்ட் பண்ணி 10 நாள் கழிச்சு 2 பேர் காலேஜ் வரையில கேண்டீன்ல அடிச்சுக்கிட்டாங்க. நாங்கள் கேண்டீன்ல இந்த பசங்க எல்லாம் போய் விலைக்கு விட்டோம், இந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்கையில. அது மட்டும் இல்லாமல் இது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உண்மையாகவே வந்து இந்த வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு சொன்ன பையன் மாதிரி தான் இது வந்து விஷயமா, இல்லை வந்து அந்த காலேஜ் சைட்லேருந்து என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பையன் வந்து தேவையில்லாமல் வந்து அந்த பொண்ணை ரேகிங் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு டிபார்ட்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணதோட விளைவாக வந்து எச்சா கோவம் முடிஞ்சு அந்த பொண்ணை செருப்பாக அடிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம சைடு அந்த காலேஜ் சேர்ந்த பையன் ஒருத்தன் வீடியோ வாய்ஸ் மெசேஜ் மூலிமா சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. அந்த பொண்ணு வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி பசங்களுக்குள்ளே சண்டையாயிடுச்சு. அந்த பசங்களுக்குள்ளே சண்டை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு குறுக்கால வரவும் தான் அந்த பையனோட செருப்பு அந்த பொண்ணு மேலே பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. இதில் எது உண்மைங்கிறது நமக்கு இப்போ வரைக்கும் தெரியல. அப்படி வந்து அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டாக இத்தனை பேர் போட்டுட்ருக்க வீடியோ உண்மை இல்லாமல் அந்த பையன் சைடு தான் உண்மையாகவே நியாயம் இருந்துச்சுன்னா, இந்த வீடியோ நிறைய பேர் இன்ஃப்ளூயன்சஸ் கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்க. அது போக நிறையா ஷேரும் ஆயிருக்கு. அதெல்லாம் அந்த பையன் வீட்டு சைடு பார்க்கும்போதும் சரி, அதே மாதிரி வந்து அந்த பையன் பார்க்கும்போதும் சரி ரொம்ப வருத்தமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அந்த காலேஜ் ரெஸ்பான்சிபிள் பர்சன்ஸ் இது என்ன ஏதுங்கிறத கொஞ்சம் கிளியர் பண்ணி அப்டேட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.